நாங்கள் அதிமுகவை மதுவிலக்கு மாநாட்டுக்கு மட்டும்தான் அழைப்பு விடுத்தோம், மற்றபடி தேர்தல் கூட்டணியோட இதை தொடர்புபடுத்த வேண்டாம்னு திருமாவளவன் உறுதியாக சொல்லியிருக்காரு. மேலும் ஏன் பாஜக பாமக கட்சியை இந்த மாநாட்டுக்கு சிறப்பாக கூப்பிடலன்னு கேட்டதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மதுரையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த திருமாவளவன் கிட்ட பத்திரிகையாளர்கள் அதிமுக அழைப்பு குறித்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கு அவர் ஒரு தெளிவான பதிலை கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் மது விலக்கில் உடன்பாடு இருக்க கட்சிகள் தான். திமுக அதிமுக இடதுசாரிகள்னு எல்லா கட்சிகளும் மது விலக்கை வலியுறுத்துகிறது. எல்லா கட்சியும் வலியுறுத்துகிற ஒரு நல்ல கருத்தை செயல்படுத்த என்ன தயக்கம்னு தான் நான் பத்திரிகையாளர்கள் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க சில கேள்விகளை என் முன்னாடி முன் வச்சாங்க. அந்த கேள்விக்கான பதிலாக தான் நான் அதிமுகவும் கலந்துக்கலாம்னு சொன்னேன். அது அதிமுகவுக்கு மட்டுமான அழைப்பு இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான அறைகூவலாக தான் நான் இந்த அழைப்பை விடுத்தேன். ஆமாம், நாங்கள் அதிமுகவையும் தான் கூப்பிட்டோம், ஏன்னா அவங்களுக்கு மதுவிலக்கில் உடன்பாடு இருக்குது, அதனால கூப்பிட்டேன். ஆனால் நான் முதல்ல ஒரு விஷயத்த உறுதியாக சொல்லிட்டேன், எலெக்ஷனுக்கும் இதுக்கும் முடிச்சு போடாதீங்க அப்படின்னு. இது மக்களோட பிரச்சனை. காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்கிறோம், ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் மது ஒழிப்புக்கும் பிஜேபி உள்பட எல்லாரும் ஒன்றா சேரணும். ஆனால் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிஜேபியோட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்குது. பாமகவும் மது ஒழிப்பை வலியுறுத்துகிற கட்சி தான். ஆனால் விசிகாவுக்கும் பாமகவுக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு சில மனக்கசப்புகள், அது கொடுத்த அனுபவங்கள் நிறையவே இருக்குது. அதெல்லாம் யோசிச்சு தான் ஜாதி மத சக்திகளோடு எங்களால் எப்பவும் சமரசம் செய்து கொள்ள முடியாத காரணத்தினால அவங்கள தவிர்த்து மற்ற கட்சிகள் எது வேணாலும் வந்து எங்கள் கூட இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கலாம்னு நாங்கள் சொன்னோம். அவங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன். மற்றபடி இதை மீடியாக்கள் ரொம்பவே ஊதி பெருசாக்குறாங்க. இப்போதைக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தான் இருக்கோம், அவங்க கூட தான் எங்கள் கூட்டணியை தொடருவோம். இதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை, மாற்றமும் இல்லை. மதுவிலக்குங்கிறது பொதுவான கருத்துன்னு சொல்கிறீங்க, ஆனால் பாஜக பாமகவையும் கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு, பாஜக பாமக கூட சேர்ந்தால் நாங்கள் மறுபடியும் கரப்ட் ஆகிடுவோம். அவங்களோட அடிப்படையான அரசியல் கொள்கையே ஜாதி மத அரசியல் தான். ஏற்கனவே அவங்க கூட சேர்ந்த அனுபவம் எங்களுக்கு நிறையவே இருக்குது. அந்த அனுபவத்துக்கு பின்ன நாங்கள் எதுக்காகவும் பாமக கூட மறுபடியும் கூட்டணி வச்சுக்க கூடாதுன்னு ஆரம்பத்திலே முடிவெடுத்துட்டோம். அதனால தான் நாங்கள் அவங்கள கூப்பிடலை. அதே நேரம் பாமக தனியாக ஒரு மதுவிலக்கு மாநாட்டை நடத்தினாங்கன்னா அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், வரவேற்போம். அதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாங்கள் நடத்துகிற கூட்டத்தில் அவங்க கூட இணைய முடியாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை பாமக கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகள் நாங்கள் அவங்க கூட கை கோர்த்து பயணித்தோம். கடைசியில் எங்கள் மேலே அவதூறு பரப்பி எங்களை அவமானப்படுத்தி தான் வெளியே அனுப்பிச்சாங்க. அதனால் தீர யோசிச்சு தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம். மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்க எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம்னு நான் முதல்ல சொன்னேன். இப்போவும் அதே தான் சொல்கிறேன். யார் யாரை கூப்பிடணும்னு நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலை. அஃபிஷியலாக நாங்கள் யாருக்கும் அழைப்பும் விடுக்கலை. மாநாட்டுக்கு இன்னும் 15 நாட்கள் இருக்கிறதால யாரை கூப்பிடலாம்னு கட்சி உயர்நிலை குழு தான் முடிவு பண்ணும். இது மகளிர் மாநாடுங்கிறதால தேசிய அளவில் மகளிர் அணி தலைவர்களை அழைக்கலாம்னு இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கோம். பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் அதிமுகவும் கலந்துக்கலாம்னு பதில் சொன்னேன் தவிர இதில் வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 தேர்தல் அறிக்கையில் அதிமுக மது ஒழிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அதிமுகவும் மது ஒழிப்போம், மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப பெரிய கட்சி, ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி. இது மட்டும் இல்லாமல் மற்ற இடதுசாரி கட்சிகளுக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்குது. பாதிக்கப்பட்ட பெண்கள், கண்ணீர் விடுற பெண்கள், விதவைகள் பிரச்சனையை பேசாமல் கூட்டணி கட்சிகளை பற்றி இந்த விஷயத்தை திசை திருப்புறாங்க. குடியால் அழிஞ்சிட்டு வர குடும்பத்தில் உள்ள பெண்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த தான் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோமே தவிர இதில் தேர்தல் கூட்டணி கணக்கே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், தேர்தல் கூட்டணி கணக்கு இந்த அரசியலில் இல்லவே இல்லை. இதை நான் தேர்தலுக்காக நடத்தினேன்னா இதை விட அசிங்கம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. அது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம், அவமானம். நான் அரசியலை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாநாட்டை நடத்தலை. கண்ணீர் விட்டு கதறும் தாய்மார்களோட உணர்வுகளை மதித்து அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில் தான் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்த இருக்கிறோம். கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்த பின்ன அங்குள்ள மக்கள் சொன்ன கோரிக்கை தான் இது. இந்த டாஸ்மாக் கடைகளை மூட மாட்டீங்களா, இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ண மாட்டீங்களான்னு அங்கிருந்த தாய்மார்கள் என்கிட்ட கேட்டாங்க. அவங்க சொன்னதும் உடனடியாக நான் இந்த போராட்டத்தை அறிவித்தேன். அந்த போராட்டத்தில் இந்த மாநாட்டையும் அறிவித்தேன். செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் பிறந்த நாளுக்கு இந்த போராட்டத்தை எங்களால் நடத்த முடியாமல் போச்சு. அதே நேரம் காந்தியடிகளும் இதுக்கு பொருத்தமானவர் தான். மதுவிலக்கு கொள்கையில் அவர் ரொம்ப தீவிரமாக இருந்தார். அதனால் அவர் பிறந்த நாளில் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். 100 விழுக்காடு மது ஒழிப்புக்கான அரசியலை மட்டும்தான் முன்னிறுத்துவோம். இதில் 0.1% கூட தேர்தல் கூட்டணி கணக்கு இல்லவே இல்லைன்னு ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காரு திருமாவளவன். இவ்வளோ தெளிவாக அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இது அரசியல் கூட்டணிக்கான நகர்வுதான்னு சொல்லிட்டு இருக்க அரசியல் விமர்சகர்கள் மற்றும் மீடியாக்களை தயவு செய்து நம்பாதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் விசிக திமுக கூட்டணி எந்த சூழ்நிலையிலும் மாறப்போறதில்லை. மாறும்னு கனவு கண்டுட்டு இருக்கவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்ச போகுது.